கடந்த நாட்களிலே நம்ம வந்து தேவனை அறிவில் அறிவில் பல வாரங்களை தியானிச்சோம். இனி வருகிற நாட்களிலே குறிப்பிட்ட சில நபர்களை குறித்து வேறு நம்ம தியானிக்கணும். கேரக்டர் ஸ்டடி மாதிரி ஒவ்வொரு முக்கியமான நபர்களை தியானிக்க போறோம். முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் அதிகமாக சொல்லப்படாத மறைந்திருக்கிற கேரக்டர் நம்ம படிக்க போறோம். அந்த வகையிலே நம்ம முதலாவதாக தியானிக்க போறது அந்திரேயாவுடைய வாழ்க்கை தியானிக்கலாம். ஆங்கிலத்திலே ஆண்ட்ரூஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த அந்திரேயாவுக்கு மனிதர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து மாமனிதர் அப்படின்னு அவர் பேர் வச்சார். நிறைய பேரை ஆண்டவர்களை கொண்டு வந்த ஒரு மனுஷன் இந்த அந்திரேயா. ஸோ இவரை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அந்திரேயா முதல்ல யார், அவர் எந்த ஊருக்காரர், அவர் குடும்பம் என்ன அப்படிங்கிற பின்னணியை முதலாவது நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய குணாதிசயங்களை தியானிக்க போறோம். அது மூலமாக நம்ம வாழ்க்கையிலே தேவன் அந்திரேயாவை நம்மளை கற்று மாற்றும்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரி, முதலாவது இந்த அந்திரேயாவை குறித்து நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். இந்த யோவான் 1:44 வாசிக்கும்போது இந்த அந்திரேயா எந்த ஊர்க்காரர் அப்படின்னு போட்டு, எந்த ஊர்க்காரர்? பெத்சாயிதா அப்படிங்கிற ஊர்க்காரர் அப்படின்னு இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இங்கே 1ஆம் அதிகாரம் யோவான் 1:42 வாசிச்சோம்னா இவர் யோனாவினுடைய குமாரன் அப்படின்னு பார்க்கணும். யோனாவினுடைய குமாரன் அப்பா வந்து யோனா. சில இடத்துல யோவான் அப்படின்னு போட்டு, யோனா யோவான் ரெண்டு ஒரே பேர் தான் இந்த இருக்கு. சில இடத்துல மாறுபடும். இவர் சீமோனுடைய சகோதரர். 40வது படி பார்த்தோம்னா சீமோன் பேதுருவுடைய சகோதரர் இந்த அந்திரேயா. இவர் வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி இவர் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியும். மீன் பிடிக்கிறது இவருடைய தொழிலாக இருக்கிறது. இவர் முதல்ல யோவான் ஸ்நானகத்திலே சீடராக இருந்தவர் அப்படின்னு யோவான் 1ஆம் அதிகாரம் 40 வாசித்தோம்னா இவர் யோவான் ஸ்நானகனுடைய சீடராக இருந்து அதன் பின்பு இவர் ஆண்டவருக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இந்த அந்திரேயாவை குறித்த பின்னணியங்கள், அவரை குறித்த நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். இப்பொழுது அவருடைய குணாதிசயங்களை பார்க்கணும். இந்த அந்திரேயாவுடைய தனித்துவமான குணாதிசயங்கள் என்ன, அவருடைய குணம் என்ன அப்படின்னு தியானிக்கணும். எதுக்காக அந்திரேயாவுடைய குணாதிசயம் தியானிக்கணும்னா நம்ம வாழ்க்கை இவரை போல மாறணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அந்திரேயா படிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே பல காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், எப்படி மாறணும், என்ன செய்யணும்னு பல காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சரியா? ஸோ இங்க முதலாவது காரியம் இந்த அந்திரேயா குறித்து நம்ம வாசிக்கிற முதல் காரியம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35லிருந்து 37 வரைக்கும் வாசிங்க. இங்க நம்ம கவனிக்கிறது என்ன, முதல் அறிமுகத்திலேயே இயேசுவின் சீடராய் மாறினோம். இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானகனோட இருக்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய சீடர். இப்ப இயேசுவானவர் வருகிறதை பார்த்துட்டு யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார். இது அந்திரேயா கேட்டா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க. இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற வார்த்தை அவங்க மத்தியில் ரொம்ப பிரபலியம். ஏன்னா இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவத்தை போக்கணும்னா, தங்களுக்கு சமாதானம் வேணும்னா அவங்க ஆடுகளை பலி செலுத்தினாங்க. அப்ப யார் பலி செலுத்துறாங்களோ, ஆட்டை பலி செலுத்துறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவம் போகும், தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு நம்பிக்கை அவங்ககிட்ட பழைய பாட்டுக்காரர்கிட்ட இருந்துச்சு. இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். இவங்க வழக்கமா பலி செலுத்துற ஆட்டுக்குட்டினாலே ஒருத்தருடைய ஒரு குடும்பத்தினுடைய பாவம் தான் போகப்பட்டுச்சு. இப்ப யோவான்
எல்லாருடைய பாவம் பாவம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் செய்துட்டு இருக்கும்போது இவர் உலகத்தார் எல்லாருடைய பாவம் சுமந்துட்டு ஆண்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரே அப்படின்ற உடனே யோவான் கூட இருந்தவர், யோவான் ஸ்நானன் கூட இருந்தவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். அப்ப இயேசுவை குறித்து ஒரு செய்தி கேட்ட மாத்திரத்தில், இவர் பாவத்தை போக்குறவர் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில், அதுவும் முதல் முறையாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் பார்த்த உடனே பழைய இடத்தை விட்டுட்டு அந்த யோவான் ஸ்நானன் சீசன் என்பதை விட்டு இப்ப ஆண்டவருக்கு பின் சென்றார். அப்ப இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் அதை விட்டுட்டு ஆண்டவரை நம்ம பின்பற்றணும், ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிப்போம். யோவான் ஸ்நானகன் அந்த நாட்டிலே அந்த நாட்களிலே மிகவும் பேரும் புகழும் உள்ளவர். யோவான் ஸ்நானகன் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். ராஜாக்களே பயந்தாங்க, அதிகாரிகள் பயந்தாங்க, எல்லாரும் கடுமையா அவர் பேசினார். இது யோவான் ஸ்நானகனை பிடித்து சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. வேதம் சொல்கிறது, எந்த அரசு பிடிச்சு சிறைச்சாலையில வச்சானோ அதே அவனே அவருடைய நீதியும் பசுத்தையும் கண்டு அவர் நீதிமானும் பசுத்தவானுமா இருக்கிறான்னு அறிந்து அவருடைய சொல்ல கேட்டு நடந்தான் அப்படின்னு போட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்ததாக வேதம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானகன் பேரும் புகழும் உள்ளது. அவருடைய சீனியர் தான் இந்த அந்திரேயா. இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல முதல் தடவையிலேயே யோவான் ஸ்நானகனை விட்டுவிட்டு பேரும் புகழும் உள்ள ஆளோடு இருக்கிறத விட்டுட்டு இயேசுவை பின்பற்றார். நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை எவ்வளவு காலமா கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டவரை பின்பற்றோம்னு யோசிச்சு அன்றைய கேள்விப்பட்ட உடனேயே இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். இப்ப இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப எழுத்துப்படி ஆண்டவருக்கு நடைபெறும். இது ஆண்டவர் மாம்சத்துல இல்ல, ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நமக்கு முன்னால நம்முடைய ஆண்டவர் போறார், அல்லது நாம அவருக்கு பின்னால போக வேண்டிய ஆட்களா இருக்கிறோம். ஆண்டவர் எங்க போறாரோ அங்க நம்ம போகணும், எங்கே போகக்கூடாதோ அங்கே நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அங்க போகணும், எங்க தடுக்கிறாரோ அங்க போகக்கூடாது. அப்போ இந்த அந்திரேயாவின் குணாதிசயத்துல முதல் குணாதிசயம் என்னன்னா ஆண்டவரை பின்பற்றினார். எப்ப ஆண்டவரை பின்பற்றினா கேள்விப்பட்ட உடனேயே ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சார். அப்ப நம்ம இப்ப யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை இயேசுவை பின்பற்றணும். காலையில முதல் செய்தி முதலாக முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்லணும்னாங்க. முடிஞ்சிச்சு, நம்ம புதுசா இருக்காங்க, இப்ப எப்படிமா சொல்ல முடியும், அடுத்த ஆளாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் சாட்சி சொல்லிட்டு தான் போனோம், சொல்லிட்டு போனோம். சார் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் கிளம்பி அது ஏதோ ரொம்ப சொல்லிட்டு கவனிக்கல, ஏதோ மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் திரும்ப ஏன் வந்து கிளம்பும் போது என்ன அப்படின்னு போன வாரத்துக்கு முதல் வாரம் 6ஆம் தேதி வந்துச்சான். 6ஆம் தேதி வந்த இடத்துல அந்த 2 வாரங்களை குறித்து நம்ம பேசணும்ல, அதை நம்ம கேட்டோம். அது வந்து ஆசிச்ச பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அது 2 காரணங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா துக்க நாட்கள் அப்படின்ட்டு. ஆனா அந்த செய்தியை கேட்ட உடனே துக்க நாட்கள் ஒன்றும் இல்லை நமக்கு அப்படின்னு போன பார்த்து போன வாரமே கல்யாணம் முடிஞ்சிச்சியா, அதான் சாட்சி வந்து வந்தேன். வீட்டை பின்னால இருக்கு சரியா, முன்னால ஆண்டவர் தேருங்க அப்படின்னு அதான் கவனிக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வார்த்தைப்படி செய்வாங்க. இவர் யோவான் ஸ்நானன் கூட இருந்தவர். இப்ப யோவான் என்ன வச்சாரு, என்ன செஞ்சாரு, அதெல்லாம் விட்டுட்டு இவர் தான் தேவாத்து கூட்டி தெரிஞ்ச மாத்திரத்துல அவருக்கு முன்னால வர ஆரம்பிச்சிட்டார். இப்ப நமக்கு என்ன தேவை? இப்படி பாரம்பரியம், ஊர் பழக்கம், சொந்த பந்தங்க சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அதான் 1000 இருக்கும். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்து ஆண்டவரை பின்பற்ற புரியுது, கவனிக்கிறீங்களா? அந்திரேயாவின் குணாதிசயம் என்னன்னா முதல் முறையில் ஆண்டவர் சந்திக்கிறார், சந்திச்ச உடனே பின்பற்ற ஆரம்பிச்சார். நம்ம பல
வருஷங்களாக கத்துறே அறிந்திருக்கிறோம். அவர் பின்பற்றுகிறோம்னு யோசிப்பாங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம்ம படிப்பில், வேலையில் இயேசு பின்பற்றுகிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சரி, ரெண்டாவது காரியம் இவரை பற்றி நம்ம வாசிக்கிற ரெண்டாவது காரியம் என்ன வாசிப்போம். 38 40 வரைக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும். இப்போ இயேசு சந்திச்ச முதல் தருணத்திலேயே அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். எதுக்காக பின்பற்றுகிறார்? உன்னால ஆண்டவர் போறார், பின்னாடியே நடந்து போறார். இப்ப ஆண்டவர் அவரே கேட்டாரு, நீங்க எதுக்கு போய் பின்னாடி வரீங்கன்னு. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் கேட்க ஆரம்பிச்சுவாங்க, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஊழியத்துக்கு வந்திருக்கோம். சரி, அதனால ஊழியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வேற எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? தலைவலி போகணும்னு வந்திருக்கோம். அப்படித்தானே? கொஞ்சம் பேருக்கு கடன் போகணும்னு வந்திருக்கோம். கொஞ்சம் பேருக்கு சண்டை ஓட்டே கிடக்கா, அவன் கால் வலியும் ஜெபம் பண்ண வந்திருக்கோம். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பேசுவோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார் அன்றைய பார்த்து, நீ எதுக்கு என் மேல வந்திருக்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நாங்க உங்க கூட தங்கியிருக்கோம். உங்க கூட இருக்கணும், அதுதான் நம்ம பின்னாடி வரோம். அவர் கூட இருந்தா அவர் பேசுறத கேட்கும், அவர் செய்யறத பார்க்கலாம், அவர் வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளலாம். அதனால அவர் கூட இருக்கிறது விரும்புறார், அவர் பின்பற்றணும் விரும்புறார். அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் அந்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் அறிமுகம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பின்பற்றும் போதே அவர் கேட்கறது என்னன்னா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அங்க நாங்க வந்து உங்களோட தங்கி போக மாட்டோம். அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ஆண்டோட வார்த்தையை கேட்க முடியும். அப்ப ஆண்டோட வார்த்தையை கேட்கணும்னா எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும். புரியுதா? கவனி. 24 மணி நேரம் டிவியை திறந்து வச்சுட்டு இருந்தா ஒரே அழுகையும் கண்ணீரும் பக்கடிக்கும் தான். டிவியில வருது. கிறிஸ்தவ டிவின்னு வச்சா தேவதூதன் வந்தா என் பிள்ளை எப்படி சாப்பிட்டான், தேவதூதன் வந்தாரு எனக்கு கார் வாங்கிட்டு இருக்கேன்னு நோட்டீஸ் வாங்கிட்டு போனாரு, தேவதூதன் வந்தாரு என் மருமகளை என்னன்னு கேட்டாரு. இப்படிதான் கதைகளை தான் நம்ம கேட்க முடியும். ஆண்டவரை சரியாக நீங்க அறிந்து கொள்ளணும்னா நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க பைபிள் படிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கவனி. சில நேரத்துல தேவன் இருக்கிற இடத்துல நம்ம தேவனை தேடி வரல. 12 வயதாகும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிறார். யூத முறைமையின்படி அவர் தேவாலயத்தில் அழைத்து செல்றாங்க. அங்கே அவர் தங்கி இருக்கிறார். திரும்பி பெற்றோர் வரும்போது வழியிலே அவரை கூட வரல நினைச்சிட்டு கூட வர்றாரு நினைச்சு வந்தவங்க இப்ப காலம் திரும்ப தேடி போறாங்க. தேடி போனா ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம நிறைய பேருடைய கதை இயேசு நம்ம கூட இருக்காங்க நினைச்சு நம்ம ஆடி போயிட்டு இருக்கோம். எங்கேயாவது இடத்துல முட்டி
எங்க ஏரியாவில் 6ஆம் திருவிழான்னு ஒரு பையாசி மாசம் பண்ணாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். நம்முடைய இந்து சகோதரர் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. அந்த 6ஆம் திருவிழாவுக்கு போகும்போது நடந்து போவாங்க. 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தான் திருவிழாவுக்கு போவாங்க. போகும்போது பெரியாருக்கு சொல்லுவாங்க, எப்பா 2 பேரும் போறீங்களா, பத்திரமா ஒன்னா இருக்கணும். இப்ப மாதிரி இப்ப செல்போன்லாம் கிடையாது. கொடுத்துல கையை பிடிச்சிட்டு போங்க, யாரும் விட்டாருங்க, இடம் தெரியாதுமா, அவங்கள சிக்கிக்கிறீங்க அப்படின்னு. திருவிழாவுக்கு போறாலே ஒரு ஆள் பிடிச்சி ஒரு ஆளு போய் வந்து போனாட்டா சரியா போயிட்டு வர அப்படின்னு நினைக்கும். நீங்க உலகத்துல எத்தனையோ மேடு பள்ளங்கள் புயல்கள் அடிச்சுட்டு இருக்கு இல்ல, இவருடைய ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு நிலைமை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசுடைய கையை நம்ம பிடிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்குது. காலையில எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டே எந்திரிக்கிறோம். ஆனா அந்த நாள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? நாம கர்த்தரோட இருக்கோமா? கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தரோடு கரங்களை பிடித்து தேவனோடு சேர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நம்ம சுயத்திலே நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா, சுய வாழ்க்கையில வாழ்ந்து இருக்கோம்னா கர்த்தர் நம்மளோட இருக்கணும். கர்த்தர் நம்மளோட இருந்தா என்ன ஆகும்? எல்லாமே இருக்கலாம், எல்லாமே பிரச்சனை. அப்ப கர்த்தர் நம்மளோட இருக்கணும். ஒரு நாள் 2 பேரோட பேசிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தாரு, அங்க ஒருத்தர் வந்தாங்க. வர மாசம் கிளம்பிட்டு அந்த வந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா என் முகத்தை பார்த்து ஓடிடுவான், நிற்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒத்தே போகாது. ஏன் அவங்க விட்டு போறாரு? இந்த வரல அவனுக்கு பிடிக்காது, அதனால போயிடு. அப்போ ஒருத்தருக்கு பிடிக்காத ஆளு நம்ம கூட நிற்காதனாலே இன்னொருத்தர் நிற்க மாட்டேங்காங்க. அப்படின்னா தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்களாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்மளோட இருப்பாங்க, நம்மள ஆராதிப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் நம்மளோட இருக்கணும். வேற ஒண்ணு வீட்டுல ஒரு சின்ன வாசனை வந்தாலே சில பேர் சொல்றாங்க, எனக்கு வாசனை பிடிக்காது, இந்த வாசனை திறந்து விடுங்க, இல்ல இந்த வாசனை எனக்கு பிடிக்காது, இல்லைன்னா வெளியே போறேன், வெளியே போயிருக்கேன், அடுத்த ரூம் போயிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பங்களே நடக்கும்னா அவர்களோட இருப்பாங்க. அப்ப தேவனோட இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாய் அமைந்து கொள்ள முடியும். அப்ப முதல் காரியம் அந்திரேயா ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் பின்பற்ற ஆரம்பிக்கிறார். எதுக்காக பின்பற்றுறாருன்னா, காசு பணத்துக்கு வெறும் தலைவலி வளர்த்து போகணும் அதுக்காக இல்ல, ஆண்டவரை பின்பற்ற நோக்கம் அவரோட இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தையிலே வளரணும். இதுதான் அவர் நோக்கம். வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததே அவரோட இருக்க, சீசர்களை அவர் தெரிந்து கொண்டதே அவரோட இருக்க. நீங்கள் நாம அவரோடு இருக்கிறது தேவனுடைய விருப்பம். மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவர் அறிவான நேசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்துட்டாருங்களே, மார்த்தாளோடனே விருது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உற்சாகமா வேலை நடந்துட்டு இருக்கு. மரியாதை வந்தாங்க, ஆண்டவரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவளுக்கு பைபிள் சொல்லி எடுத்துட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வசனத்தை கேட்டுட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா அடிப்படை எதுவும் சத்தம் வருது, ஆண்டவரே அப்படின்னு. ஜெபம்ன்ற சத்தம் இல்ல, ஆண்டவரோட அரட்ட சத்தம். நீங்க ஒருத்தியா கடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சவுண்ட் கொடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, மாட்டாவே மாட்டாவே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்னது? பிரியாணியில சிக்கன் டிஷோட
மார்த்தாள் செஞ்சதுல அதை நம்ம எடுத்துச்சா? அது நல்லவங்க. அதாவது ஆத்தக்கரை பாசனத்துல ஒரு 10 ஏக்கர் வயக்காடு தங்காவுக்கு கிடைச்சா? அது நல்ல பங்கு. நல்ல பங்குங்கிறது எது? இயேசுவோட உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்கிறது. இதுதான் இருக்கிறதே நல்ல பங்கு. அதான் புரிந்து கொள்ளுங்க. சொத்து சுகம் நமக்கு இல்லாம இருக்கலாம், சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இது எல்லாம் தன்னால நமக்கு வரும். புரியுது? இது எல்லாம் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா இருக்கிறது போயிடும். எது தேவைன்னா தேவ சமூகத்துக்கு பழக்கம், ஆண்டவருக்கு உட்கார்ந்து அவர் சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு தேவை. இதை அந்திரேயா விரும்பினார். அது எப்போ? அந்திரேயா ஆண்டவருடைய 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி அப்படி இல்லை. இப்பதான் கேள்விப்பட்டாரு பிதாவுக்கு பாவத்தை சுமந்து தேவாலயத்துக்கு யோவான் சொல்ல அப்பதான் கேட்டாரு. கேட்டவனே பின்னால வந்துட்டாரு. பின்னால வந்தது மாத்திரமல்ல, அவரோட தங்கி இருக்க. இன்னைக்கு வீட்டுல நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸி, எல்லாரும் பிஸி தான். யாரோ பிஆர் கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நானே ஒரு போட்டோ ஒன்று எடுத்தேன், அது உள்ள வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஆப்பிரிக்கன் வயசான தாத்தா களத்துல பயிர் அடிக்கிறாங்க. பயிர் அடித்து அந்த வைக்கோல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, தட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வயசானவர் அது சாய்ந்து உட்கார்ந்துட்டு சாய்ந்த நேரம் பயிர் வச்சிருக்காங்க தாத்தா. இன்னொரு போட்டோ ஒன்று பார்த்தேன், ரோட்டு ஓரத்தில் காய்கறி விற்கிற ஒரு சின்ன பையன் அவன் பயிர் படிச்சுட்டு இருக்கான். இங்க உட்காந்து ரோட்ல காய்கறி விற்கிறவங்க பயிர் படிச்சுட்டு தான் உட்காந்து. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 5 வேளை அவங்க தொழுதுருவாங்க. ட்ரெயின்ல போனாலும் தெரியும், பஸ்ல போனாலும் தெரியும், பிளைன்ல போனாலும் தெரியும். பொருத்த நேரம் வந்துருச்சா டக்குன்னு அந்த செவ இது விரிக்கிற அந்த துணியை விரிச்சு போனதான் பார்த்துருக்கீங்களா? 10 வயதாக்கு அவங்க நம்ம கடைசியா என்ன ஜோம் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பண்றது இது நம்ம வாழ்க்கை. அன்றே அப்படி இந்த தேவ சமூகத்தில் இருப்பதை அவர் தெரிவிக்கிறார். அடுத்து 3வது காரியம் சோத்ரம். இவர் தம்பி சொன்ன மாதிரி ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். எப்படி ஊழியம் செய்கிறார்னா, இயேசுவை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர் பின்பற்ற ஆரம்பித்தார். எதுக்கு பின்பற்றினார்? அவரோட இருக்கிற வார்த்தையை கேட்க பின்பற்றினார். அது வார்த்தையை கேட்க மாத்திரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார். யாருக்கு சுவிசேஷம் அறிவித்தார்? முதலாவது நம்முடைய சொந்த சகோதரத்துக்கு அறிவித்தார். இயேசுவை தெரிந்த உடனே நம்முடைய சொந்த சகோதரத்துக்கு போய் இயேசுவை அறிவிச்சார். ஏன்னா சொந்த குடும்பத்தார் சொந்த ஜனங்களை பற்றி நல்லாவே தெரியும், இவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதனால போய் சொல்ல என்ன சொன்னாரு பாருங்க, சொந்த சகோதரனை பார்த்து என்ன சொன்னாரு பாருங்க. 41-42 அவன் முதலாவது வட இந்தியாவுக்கு போயிட்டு போடல, அவன் முதலாவது அடுத்த வீட்டுக்கு போயிட்டு போடல. அதான் கவனிக்கணும். முதலாவது எங்க போனா தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. அப்ப ஊழியம் எங்கதான் ஆரம்பிக்குது? சொந்த குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது. தன் சகோதரனை கண்டு எப்படி சொல்றாரு? நம்ம சொல்ற மாதிரி சிலர் சொல்ற மாதிரி படிப்படியாக 7 படி 8 படி 9 படி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரே வார்த்தை சொல்றாரு, பேசிட்டாவே கண்டோம். ஏன்னா இஸ்ரவேலர் எதுக்குதான் காத்து கிடக்காங்க? மேசியான்னு ஒருத்தர் வரல. அவர் வந்தாருன்னா ரோமனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலை மீட்டெடுப்பார் நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால மேசியா காத்து கிடக்காங்க, விடுதலைக்காக காத்திருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒருவராக சீமோன் பவுலோட போய்தான் இந்த அன்றையா போய் சொல்றாரு, சகோதரனே நம்ம எதுக்காக காத்திருக்கோமோ அவர் வந்துட்டார், அந்த மேசியா வைக்கிறார். அப்போ இப்ப சுவிசேஷம் எங்க வேலை எங்க ஆரம்பிக்குது? சொந்த சகோதரர்கிட்ட ஆரம்பிக்குது. நீங்க
கொஞ்சம் பேருக்கு அது முடியல. ஏன் முடியல? நம்ம முதல்ல சகோதரனோட பேசணும், அப்படிதானே? கூட பிறந்தவங்களோட பேசாத ஒரு கூட்டம் இருக்கும் கிறிஸ்தவத்திலே இருக்கும். சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, எந்த அண்ணன் தம்பியோட பேசி பல வருஷம் ஆச்சு, எந்த அக்கா தங்கச்சி பார்த்து பல வருஷம் ஆச்சு. அப்படி இருந்தா அவங்களுக்கு போய் யாருன்னு சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுது, முதலாவது தன் சகோதரனை கண்டு. அந்திரேயா செஞ்ச முதல் வேலை தன் சகோதரனை கண்டு அவங்களுக்கு போய் சுவிசேஷம். ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்துட்டு அவர் ஒரு ஜெபம் பண்றாரு, எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்காங்க, அவங்க எதிர பாதாளத்துக்கு வரக்கூடாது, அதனால நீங்க லாசரு அனுப்பி அவங்க சுவிசேஷம் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு புறத்துல இருந்து சத்தம் வருது, இங்க இருந்து யாரும் வர முடியாது, அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லணும்னா மோசேயோ. இன்னைக்கு நம்ம ஊருக்காரங்க சொந்த பந்தங்க போய் பாதாளத்துல இருந்து இப்படி சவுண்ட் கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம பேரை சொல்லி அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்து பார்க்கணும். அப்ப நம்ம சொந்த பந்தங்களுக்கு யார் தான் காவலாளி? நம்ம தான் காவலாளி. அப்ப நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் நம்ம சொல்லலைன்னா அவங்க ரத்தப்படி நம்ம மேல கேட்கப்படும், இசை கேட்கும்படி நம்ம தான் கற்றுக்கிறோம். அப்ப நம்ம சொந்த சகோதரமாருக்கு ஆண்டவர் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடமைங்கிறத விட கட்டளை. தேவன் ஒரு கட்டளை நமக்கு வச்சிருக்கிறார். இங்க அவர் சொல்றார், சீமோனை போய் பார்த்து முதலாவது அவரை மேசியாவை கண்டோன்னு. அது மாத்திரமல்ல, 42வது வாசிங்க, இப்போ மேசியாவை கண்டோம் அப்படின்னா அது வந்து அவரை சாட்சி, நான் ஆண்டவரை பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு அவர் சாட்சி சொல்லிட்டு இப்ப அவரையும் சேர்த்து கூட்டுறாரு, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டுறாரு. வெறுமனே சாட்சி சொல்றது இல்ல, சாட்சியை கேட்டவங்கள ஆண்டவருக்கு அழைச்சிட்டார். இன்னைக்கு சாட்சி சொல்றதுதான் முன்னாள் வாழ்க்கை சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்றாங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு கூட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்திரேயா சாட்சி சொன்னார், சாட்சி சொல்லிட்டு அவர் ஆண்டவரை கூப்பிட்டு வர்றார். இது அந்திரேயாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அது முதல்ல யாரு? நம்முடைய சொந்த சகோதரன். சரியா? நம்மளும் நம்முடைய சொந்த சகோதரன் மேலே அக்கறை உள்ளதா இருக்கணும், நம்மளும் அந்த வேலையை செய்யணும். சரியா? ரெண்டாவது அவர் யாருக்கு என்ன செஞ்சாருன்னா சொந்த ஊருக்காரங்களுக்கு. முதல்ல யாருக்கு? சொந்த சகோதரனுக்கு. ரெண்டாவது சுவிசேஷம் யாருக்கு போகுது? சொந்த ஊருக்காரனுக்கு. வாசிங்க யோவான் 1:43-44. இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். இப்போ கூப்பிட்டது யாரு கூப்பிட்டா? ஆண்டவர் கூப்பிட்டார். ஆண்டவர் பிலிப்பை கூப்பிட்டார். ஆனா பிலிப்பு அதுக்கு முன்னாடியே இவங்க போய் எப்படி இவங்க சொன்னாங்களோ, சீமோன்ட்ட சொன்னாங்களோ, சீமோனும் பேதுருவும் ஆண்டவர்ட்ட வரத பிலிப்பு அறிவித்தார். ஏன்னா பிலிப்புங்கிற பேரு கிரேக்க பேர். சரியா? இப்ப அவருக்கு அவர் ஆண்டவர் கொண்டு வரார். இப்ப ஆண்டவர் அந்த ஊருக்கு வர்றார், இந்த ஊருக்கு வர்றார், வந்து நீ எனக்கு பின்பற்றி வாங்குறாரு, அவருக்கு வர்றார். அப்படின்னா இவங்களுடைய சாட்சி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அந்திரேயாவும் பேதுருவும் இந்த பிலிப்புக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள வந்தவங்க. இவங்க அந்த ஊர்ல வந்திருக்காங்க, அந்த செய்தி தீயா பரவுது. இப்ப ஆண்டவர் வர்றார், அவர் பேர் ரொம்ப எலிசா இருக்கு, எனக்கு பின்னாடி வா அப்படின்னு பிலிப்பை கூப்பிடுறாரு. இவங்க சாட்சியை கேட்டவர்கள் ஆண்டவருக்கு பின்னால அவமானம் வராங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சாட்சி எப்படி இருக்கு? நம்ம வாசனை எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரே வந்து ஒரு காரியம் சொன்னா கூட கேட்கறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாட்சி நம்ம ஊருக்குள்ளே, நம்ம குடும்பத்திலே பரவி ஆண்டவரே வந்தா கூட இது ஆண்டவர் தானா அப்படின்னு சந்தேகப்பட வச்சிருக்கோம். நம்ம பேச்சு, நம்ம செய்ய, நம்ம நடத்த அந்த அளவுக்கு இருக்கு. முதலாவது இயேசுவை அறிந்த
கர்த்தர் கூட ஒருத்தங்க இருக்கிறான்னு சொன்னா அடுத்து அவங்க ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் நாளைக்கு ஆண்டுக்குள்ள இருக்கமாங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் நாளைக்கு ஆண்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, கர்த்தரோட சத்தத்தை கேட்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சொந்த சனங்களுக்கு போய் இயேசுவை நம்ம அறிவிக்கணும். முதலாவது சொந்த குடும்பம், அடுத்து சொந்த ஊருக்குள்ள நம்ம சாட்சியை நாம விளங்க பண்ணணும். சரியா? அடுத்து இயேசுவை சந்தித்த பின்பு யோவான் சிறைப்படுத்தப்படும் வரைக்கும் இந்த சகோதரர்கள் 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு தான் கவனிக்கணும். அவருக்கு பெண் சென்றார்கள் அப்படின்னா 2 பேரும் வேலையை விட்டு போயிருந்தாங்க. சீமோனோ அந்திரேயாவோ மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால போல அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க பின்பற்றி யோவான் ஸ்நானனுடைய மரணத்துக்கு பிறகுதான் இந்த மலையை விட்டு கர்த்தர் அழைச்ச உடனே மலையை விட்டுட்டு முழு நேரமாய் ஆண்டவருக்கு நடப்பாங்க. இது ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னா, இயேசுவை அதிகமாய் தேடணும் அப்படின்னா முழு நேரமா ஊழியர்கள் தான் முடியும்னு நினைக்கிறாங்க. அல்லது நம்ம ஒரு தொழில் செஞ்சாலோ குடும்பத்துல இருந்தாலோ பொறுப்புகள் இருந்தாலோ ஆண்டவர் பின்பற்ற முடியாதுன்னு தவறான எண்ணம் ஒன்று. மாற்று மதத்து மதவாதிகள் துறவிகளாகி காடுகளையும் மலைகளையும் போய் தியானம் பண்ணுவது போல இவங்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. வேற வித்தியாசமான ஒன்றை நமக்கு போதிக்கிறது. நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு வேலை செய்யும் போது ஆண்டவரை தேட முடியும், ஆண்டவரை பின்பற்ற முடியும். அதான் அவங்களால செஞ்சாங்க. கொஞ்சம் பேருக்கு ஆண்டவத்துல வந்த உடனே ஊழியம் செய்யணும்னு விரும்புறோம். ரொம்ப நல்லது, ஊழியம் ரொம்ப முக்கியம். ஆனா எதுக்காக ஊழியம் செய்யறோம்? இங்க ஊழியம் என்ன அப்படின்னா, முதல்ல சொந்தத்துல ஆரம்பிச்சு ஊருக்குள்ள வந்து படிப்படியாக வளர்ந்து கிறிஸ்துவை அறியாதவரை கிறிஸ்துவை நடத்துறதுக்கு தான் ஊழியம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்மார்களே சுவிசேஷர்களை பலரை பார்க்குறாங்க. பைக்கில் போறாங்க, கார்ல போனாங்கன்னு. அப்போ ஊழியத்துக்கு போனா என்ன செய்யலாம்? நம்ம நம்ம வாழ்க்கை சுத்திட்டே இருக்கலாம், வேலை செய்யாம என்ன செய்யலாம் இருக்கலாம். தவறான எல்லாரும் ஊழியம் செய்யணும், கர்த்தர் எல்லாரும் அழைத்திருக்கிறார். ஆனா வெறும் காசுக்காக பணத்துக்காக வசதி வாய்ப்புக்காக இல்லை. கொஞ்சம் பேர் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க. எதுக்காக ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அழைச்சிருக்காரு. எப்படி கர்த்தர் அழைச்சா உறுதிப்படுத்துறீங்க? செஞ்ச தொழில் நஷ்டமாயிடுச்சு, அதனால என்ன செய்யறேன்? படிப்புல ஃபெயில் ஆயிட்டேன், குடும்பத்துல எழுத பாஸ் பண்ண முடியல, அதனால ஊழியத்துக்கு ஊழிய அழைப்பு எப்படிலாம் வருது நம்ம ஆட்களுக்கு. சரி, வேலை செய்யலாம்ல, வேலை செய்ய முடியாது, அதனால ஊழியத்துக்கு வேதம் சொல்கிறது, உன் கைகள் பிரயாசத்தை, சத்தமா சொல்லுங்க, உன் கைகள் பிரயாசத்தை. நீங்கள் நானும் சாப்பிட என்ன செய்யணும்? கையில் பிரயாசம். ஆண்டவர் ஒருபோதும் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதே இல்லை. புரிஞ்சுக்கணும், சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. பல முறை உங்களுக்கு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் தம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு தம்மை காண்பித்தார். பரமேறி போறார். பரமேறும் பொழுது தேவதூதர்கள் வர்றாங்க. ஆண்டவர் மேகத்தோட எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவங்க சொன்னாங்க, கலிலேயா மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மனுஷன்மார்கள் எப்படி போறாரோ அப்படியே திரும்ப வருவாருன்னா. அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி போறாரோ அப்படியே. அப்படி என்ன அர்த்தம்? மேகத்தோட போறார், திரும்ப எப்படி வருவாரு? மேகத்தோட வருவார். நம்ம ஆளுக்கு இன்னைக்கு தான் போறாரு, நாளைக்கு வந்துருவாரு. நாளைக்கு வந்துருவாருன்னு நினைச்சு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு வேலைக்கு போகாம எருசலேம்ல உட்கார்ந்து சாப்பிட்டுங்க. வேதம் சொல்கிறது, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் காணியாட்சி விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சு அவங்க தேவை
பார்க்கிறார். அதான் பவுல் சொல்றார், ஒருவர் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் சாப்பிடவும் கூடாது. அவனுக்கு வேலை செய்ய மனசுலயே சாப்பிடாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஊழியன்னா வேலை இல்லை, வெட்டியா இருந்து சுத்தி தெரியலாம், நல்லா தூங்கி எந்திக்கலாம், அதுக்கு பேர் ஊழியம் நினைக்கிறாங்க. இது தவறான வரையறை, தவறான புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஊழியத்துல ஷைன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னால் இருக்கிற கதையும் நமக்கு தெரியாது, அவங்க கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியாது. புரிந்து கொள்ளணும். ஒரு பகவதற்கு சொன்னாங்க, எவ்வளோ வசதியா இருக்கா தெரியுமா, அவர் எப்படி போறாரு தெரியுமா, வராது தெரியுமா, அப்படி பின்னணி தெரியுமா, சைக்கிள் அப்புறம் பஞ்சர் ஓட்டுறதுக்கு 10 காசு, சைக்கிள்ல பஞ்சர் ஓட்ட 10 காசு இல்லாம சைக்கிளை ஊட்டிட்டு போய் மரத்தடிகள் நிறுத்திட்டு நடந்து போனவரை அவர் புரிந்து கொள்ளணும். செருப்பு பிஞ்சு போனதை தைக்கிறதுக்கு வழி இல்லாம செருப்பு போடாம நடந்த ஆட்கள் உண்டு. அவங்கள தான் கத்தர் வைத்து வச்சிருக்கிறார். கஷ்டம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. பின்னால ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம நினைக்கிற வெளியே ஏதோ பார்த்துட்டு உடனே நம்ம ஆவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சரி புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இந்த அந்திரேயாவையும் சீமோன் பேதுருவையும் கத்தர் முழு நேரத்துக்கு வாழன்னு அழைச்சார். எல்லாருக்கும் இந்த அழைப்பு இல்லை, புரிந்து கொள்ளுங்க. ஆனால் எல்லாருக்கும் முழு நேரம் சாட்சியா இருக்க, முழு நேரம் ஆத்மாதாயம் செய்ய தேவன் எல்லாரும் அழைச்சிருக்கார். இது எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு. ஆனா முழு நேரம் ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு சில இடங்களில் தேவன் தெளிவான அழைப்பு இருந்தாங்க. ஆனா ஊழியம் இருக்குது எல்லாருக்கும் புரியுது, எல்லாரும் செய்ய. என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் சமைச்சிட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். நல்ல முதல்ல என்ன செஞ்சாங்க, சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவர் முதல்ல சொன்னது யாரு, அந்திரேயா. அப்ப அந்திரேயா தேவன் இருந்தா சீமோன் பேதுருவை அறிந்தார். இன்னொரு நாள்ல வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் வாசிக்கும், சாரி லூக்கா 5ஆம் வாசிக்கும் போது பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அங்கேயும் தேவன் அவரை சந்திக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் எல்லாத்துக்கும் போடல. ஆனா நம்ம 4 கழிச்சு இங்க வாசிக்கிறோம், மத்தேயு 4ஆம் இங்க வாசிக்கிறோம். மீன் பிடிச்சிட்டு இருந்த இவங்களை பார்த்து, அந்திரேயாவையும் சீமோனையும் பார்த்து, என்னை பின்பற்றி வாங்க, உங்க மனுஷனை பிடிக்கிறவளா பார்த்துவே சொன்ன உடனே வலைகளை விட்டு விட்டு வருகிறார். இந்த அழைப்பு வர்ற வரைக்கும் அவங்க வலையோட தான் இருந்தாங்க, மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க, பொழிவை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்ப எப்ப வலையை விடணும், எப்ப வலையோட இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட வந்தவங்க வலையோட வந்தவங்களும் உண்டு, வலையை விட்டுட்டு வந்தவங்களும் உண்டு. நம்மள தேவன் எப்படி அழைச்சிருக்காருன்னு நமக்கு முக்கியம். தேவன் நம்மளை எங்க வச்சிருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற விதத்துல தான் நம்முடைய வாழ்க்கையை அமையும். ஸோ அந்திரேயா தேவன் அழைக்கிற வரைக்கும் வலையை கையில் வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு, தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த முழுமையான அழைப்பு வரைக்கும் அதற்கு பின்பு தான் அவர் விட்டு வர்றாரு. அடுத்து இந்த அந்திரேயா 12 பேர்ல ஒருத்தரா அவர் மாறிட்டார். தனிநபராக இருந்தார், சகோதரனுக்கு இருந்தார், ஊருக்காரங்களுக்கு சாட்சியா இருந்தார். இப்ப 12 பேர்ல ஒருவராக அவர் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டார். படிப்படியா அவர் இருந்து வர்றாங்க. கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சார். 12 பேர்ல இவரும் ஒருத்தர். 12 பேர்ல பேர்ல இவங்க பேரும் வருது. சரியா? ரைட். இதுல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வாசிங்களேன், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த 12 அப்போஸ்தலரின் நாமங்களாவன, முந்தினவன் பேதுரு. நல்லா கவனிங்க. சீமோன் பேதுரு படல எப்படி போட்டிருக்கு? 12
பேதுருன்னு போட்டு உண்மையில முந்தினவர முதல்ல வந்து யாரு? அந்திரேயாவை தான் பேதுருக்கே சொன்னாரு. நீ லிஸ்ட்ல வரும்போது யார் வரா? அது மொட்டையா சீமோன் பேதுரு போட கூட பரவாயில்ல. முந்தினவன் பேதுரு. நீங்கள் ஆனதுன்னு சொல்லிருக்கோம். நம்ம அந்திரேயா வந்து சொல்லிருக்கோம். அன்னைக்கே இருக்கும். முதல்ல வந்து நான் சொன்ன பிறகுதான் பேதுருக்கே தெரியும். இப்ப அவனை போய் முந்தின வைக்கிறீங்க அப்படின்னு பேதுரு முந்தினவனாய் மாறுவதற்கு காரணமா இருந்த அந்திரேயா எவ்வளவு பொறுமையாய் எவ்வளவு தாழ்மையாய் இருக்கிறார். நமக்கு பின்னால வந்தவங்க தான் அவங்களை தேவன் உயர்த்தும் போது நம்ம அதை பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அவன் இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க மூணு பிரதான அப்போஸ்தலர்களா மாறிட்டாங்க. உடனே சபைக்கு போறோம். அது கோபிச்சுக்கல. என்ன ஆண்டவரே, நான் தான் முதல்ல வந்தேன். நான் ஏற்கனவே யோவான் கூட இருந்த ஆளு, நல்லா அவர் வச்சிருந்தாரு. அவரை விட்டுட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். நீதி எனக்கு பின்னாடி வந்தவங்க கூட பிரதான அப்போஸ்தலன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு பட்டம் உண்டா, பதவி உண்டா கேட்டாங்க. அமைதியை பண்ணுவேன் ஒருத்தர் அவனை முடிச்சு அந்திரியாட்ட இந்த தாழ்மையை, இந்த பொறுமையை மற்றவங்க உயர்த்தப்படும் போது இவர் எவ்வளவு அழகா பொறுமையா இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லாத பிரச்சனை என்னது? போட்டி, பொறாமை. அவங்க இவங்க நம்ம யோசிக்கணும். ஆனா அந்திரேயா அந்த கேட்டகரியே கிடையாது. வித்தியாசமான ஒரு மனுஷன். அவர் தன்னால் அழைச்சி வரப்பட்டவன். தன்னை விட முந்திய போதும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இந்த அந்திரேயாவுக்குள்ள இருந்துச்சு. தான் இருந்த இடத்திலிருந்து ஒருவனை இயேசுவிட கொண்டு வந்தார். கவனிக்கணும், இது எங்க? 5000 பேர் போஸ்ட் யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9. யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9. சரி, நேரம் நான் சொல்லிக்க போறோம், புரியும். ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. இவங்களை இப்படியே அனுப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கிறார். பசியா இருக்காங்க, இப்படியே அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போவாங்கன்னு நினைச்சு மனதுருகி சீசர்களை அழைச்சி இவங்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கன்னாரு. அப்ப ஆளுக்கு ஒருத்தங்க ஒரு பதில சொல்றாங்க. எப்படி சாப்பாடு முடியும்? சாப்பாடு இல்லை. காசு கொடுத்து வாங்கினாலும் இங்க ஹோட்டல் கிடையாது, வனாந்துரும். அப்படியே ஹோட்டல் இருந்தாலும் எவ்வளவு காசு தான் வாங்குறது? நம்மகிட்ட காசு கிடையாது. இருக்கிற புருஷன் மாத்திரம் 5000 பேரு, மனைமாரி சொன்னா 10,000 ஆச்சு. பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைகள் சாப்பிட எங்க கூட்டிகிட்டே போகுது. அதனால யோசிக்கிறாங்க. எல்லாரும் எதிர்காலத்தை சொல்லும் போது இந்த அந்திரேயா வந்து சொல்றாரு, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், இங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் கையில 5 அப்பங்களும் 2 மீன் இருக்கிற கூட்டம் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 20,000 பேருக்கு மேல இருக்காங்க. 20,000 கற்பனை பண்ணிக்கணும். அந்த 20,000 பேர்ல ஒரு சின்ன பையனை கூட தெரிந்து வைத்திருக்கிறார் அந்திரேயா. நமக்கு நம்ம கூட பிறந்த பிள்ளைகள் பேரே நமக்கு தெரியும். அப்படிதானே? அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள் பேரே பறந்து போயிடும். அது அவங்க என்ன படிக்காங்கன்னு நமக்கு தெரியல, அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த 3 நாள் பிரசங்கத்துக்கு வந்த ஒரு சின்ன பையனை தெரிஞ்சு வச்சிருக்காரு இந்த அந்திரேயா. மக்கள் மத்தியில அவர் எப்படி பழகி இருப்பாருன்னு யோசிக்கணும். அது மாத்திரமல்ல, அவன் கையில என்ன வச்சிருக்கான்னு அவருக்கு தெரியும். இதுல நம்ம ஆளுங்க எக்ஸ்பர்ட். நேரத்து உங்கள்கிட்ட நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா உங்கள்கிட்ட வந்தா தான் காசு கிடைக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட தான் காசு இருக்கு. இது நம்ம ஆளுக்கு தெரியும். ரோட்டு ஓரத்துல ஒரு மர பொம்மை ஒன்று வச்சுட்டு ஒருத்தன் மூடி வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவான், ஒரு கூட்டத்தை கூட்டிடுவான், ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. இதுக்குள்ள உயிர் இருக்கு, இதுக்குள்ள குடிச்சாதான் இருக்கு, அதுக்கு கூட்டத்தை கூட்டிடுவான்
சொல்லிட்டு அவன் சொல்லுவான், உன் பையன் எடுத்து போடு, பாக்கெட் எடுத்து போடு, பர்சனல் எடுத்து போடு, எடுத்து போடலன்னா நீ ரத்த கைக்கு செத்துருவா அப்படின்னா. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் பையில வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அனுமானத்தில் அடிப்பான். 10 ரூபா வச்சிருப்பான், அந்த 10 ரூபாய் போடாம அவன் விட மாட்டான். இந்த மாதிரி கறக்கிறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன பையன் இருக்கானோ அவன் நேரத்தை என்னன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாதே தெரிய சின்ன இருக்குது. ஆனா இந்த அந்திரேயா அவ்வளவு கூட்டத்திலையும் ஒரு சின்ன பையன் அந்த கூட தெரிஞ்சிருக்க, அவன் கையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கல்ல யார் எப்படி கர்த்தர் அவனுக்கு எந்த காலத்தை கொடுத்துக்கிறார், கிருபையில கொடுத்துக்கிறார், வரங்களை கொடுத்துக்கிறார், அவங்க எப்படி மேல கொண்டு வரணும் என்று நீங்களும் நானும் யோசிக்கணும். நம்ம குடும்பத்தாக யோசிக்கணும். எங்க வாசிக்கிறோம்? சிறுகுள்ள போது கொண்டு இந்த அன்றைய அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா மக்கள் மத்தியிலே அழைத்து அவர்களை குறித்து தெரிந்தவர் அன்றே. இது அன்றையுடைய ஒரு தனித்துவமான ஒரு குணம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரனுக்கு சொன்னா ஊர்ல அவர் சாட்சி பரவி ஊருக்காக கத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி ஊருக்காக இந்த பிடிப்பு இடத்துல அவர் பேரு கிரேக்க பேருக்கிறதுனால கிரேக்கிறவங்க வர்றாங்க. இப்ப பிடிப்பு என்ன செய்யறாரு? அந்த கிரேக்கர்களை கூட்டு வந்து இந்த அங்கே எங்க விட்டுறாரு. எதுக்கு? அவங்க சொன்ன நம்ம இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவை காண விரும்புகிறோம் அவங்க சொன்ன மாத்திரத்துல இந்த அந்திரேயா ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார். ஆண்டவர் இவங்க சொந்த குடும்பம், சொந்த ஊரு, இப்ப அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருக்கையே அந்நிய ஜனங்களை அறிமுகப்படுத்துவதும் ஆண்டவரை அந்நிய ஜனங்களை கொண்டு சேர்ப்பதும் இந்த அந்திரேயாவுடைய வேலையா. கிராச்சுவலா வளர்ந்து வராங்க. அந்திரேயா இந்த அளவுக்கு கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டார், உயர்த்திட்டு வராரு. அப்ப நீங்க நானும் உயர்த்தப்படணும்னா இந்த அந்திரேயாவை போல நம்ம மாற வேண்டியது. இந்த அந்திரேயாவை போல நம்ம மாறணும். பல நேரங்கள்ல நம்ம அதை செய்யுது இன்னைக்கு மனது ஆரம்பத்துக்கு அந்திரேயாவை போல மாற்றணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார். பிரதான அப்போஸ்தலரோட இவர் ஐக்கியம் வளர்ந்துக்கிட்டே வரும். மார்க் 13ஆம் அதிகாரத்துல 3 நாளை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் கூட ஆண்டவர்கிட்ட போய் ரகசியங்களை வசனங்களை கற்றுக்கொள்ள போன பிரதான அப்போஸ்தலரோட இவர் போறார். அந்த 3 பேரும் ஒருத்தர் இல்லை, ஆனா அவங்களோட தான் விடுகிறார். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு சார் அடிக்கடி சொல்றாரு, நீ முதல்வனா இல்லாவிட்டாலும் முதல்வனோடு இரு அப்படின்னு. நீ முதல்வனா இல்லாவிட்டாலும் முதல்வனோடு இரு அப்படின்னு. நம்ம ஒருவேளை பெரிய ஆட்களா நாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப வளராம இருக்கலாம், ஆனா யாரு கூட இருக்கணுமா? வளர்ந்தவங்க கூட இரு. நீங்க நட்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் யாரோட யோசிப்பாங்க? நம்ம விட கொஞ்சம் வளர்ந்தவங்களோட பழகுனா அவங்களுடைய சுபாவம் நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் மனம். அப்ப நம்ம வளரணும்னா அப்படிப்பட்டவங்களோட வளரும், அப்படிப்பட்டவங்களோட வளரும், அப்படிப்பட்டவங்களோட சேரும். இங்க அதை நீ அந்திரேயா செய்த போய் ஆண்டவர்கிட்ட இருந்து வேத ரகசியங்களை அவர் கற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இது பெரிய கூட்டத்தில் பேசாத எல்லாம் இந்த சின்ன கூட்டத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்.
தெரிந்திருந்தா, அவனுடைய கையில என்ன இருக்குன்னு தெரிந்திருந்தா, அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் ஆண்டவர் போயிட்டாரு, நம்ம வேலையில ஒதுங்கி போல, தலைவன் இல்ல என்ன செய்ய ஒதுங்கி போல, மாறாக அந்த டீமோட சேர்ந்து ஒத்துழைத்து கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சார். அந்திரேயா கூட்டத்தை விட்டு விலகி வாழல, அந்த கூட்டத்தோட சேர்ந்து ஊழியங்களை அவர் செஞ்சார். டீம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம், டீம் பிளேயர், அது ரொம்ப முக்கியம். தனியா ஓடுறது பெரிய காரியம், ஆனா மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்வதுதான் தேவனுடைய திட்டம். இந்த ஊழியம் அந்த டீம் ஒர்க்க ரொம்ப அழகாக அந்திரேயா மற்றவங்களோட சேர்ந்து இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப அந்திரேயாவுடைய இந்த குணாதிசயங்கள் நீங்க நம்மளுக்கு காணலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தனியா செய்ய சொல்லுங்க நான் செய்வேன், ஆனா அடுத்தவங்களோட சேர்ந்தா நம்மளால முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலறையிலே பந்தியை ஆயத்தம் பண்ண போறார். அப்ப எங்க இந்த ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சீசர்கள் 2 பேரை அழைச்சு, ஒருத்தர் யோவான் ஒருத்தர் பேதுரு, 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க போய் ஊருக்குள்ள போங்க, அங்க ஒருத்தன் தண்ணி குடம் எடுத்துட்டு போவார், அவருக்கு பின்னாலே போங்க, அவர் எந்த வீட்டு நுழைஞ்சாரோ அந்த வீட்டுல போய் விருந்துக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க. 2 பேரை அனுப்புனார். ஊழியத்துக்கு அனுப்பும் போது 2 பேரை தான் அனுப்புனார், தனியா அனுப்புனார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு குணம், யோவான் ஒரு குணம். பேதுரு ரொம்ப அவசரம், பட 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 நிற்பார். யோவான் பயங்கரமான பொறுமைசாலி, சாந்தம் சொருவி. சரி, வீட்டை விட்டு கிளம்புனாங்கன்னா யோவான் மலைநோடு போறதுக்குள்ள பேதுரு கஷ்டம் தங்கிடும். அப்படிதான் அதான் கர்த்தர் பார்த்தார். கர்த்தரை போல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாரு உலகத்துல எல்லாமே. நீ என்ன படிக்கணும் எல்லாம் பைபிள்குள்ள இருக்கு. உங்களுக்கு MBA படிக்கணுமா இருக்கு, MS படிக்கணுமா இருக்கு, சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, வரலாறு எல்லாமே எங்கதான் இருக்கு, பைபிள்குள்ள இருக்கு. மேல பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, இவர் 2 பேரையும் ஒன்னா இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், பாரு ஒரு தனிப்படம் எடுத்து போவான், அவன் பின்னாடியே போவான். அவன் எந்த வீட்டுக்கு வந்தாலும் அதுக்குள்ள நுழையுங்கிறார். இங்க பேருந்து விலகி போட முடியுமா? தண்ணி குடம் மக்கள் எப்படி போவாரு? 100 மீட்டர் கேஸ்ல ஓடுவாரு, மெதுவா நடப்பாரு. யோவான் அழகா மெதுவா நடப்பார். இப்ப பேருந்து என்ன செய்யணும், ஸ்பீடை குறைச்சுதான் ஆகும். 2 பேரும் சேர்ந்து எங்க போக முடியும், அது உள்ள நுழையும். இதுதான் தேவன் நடத்துறது. நான் சோலோவா நானா சான்ஸ் இல்லைன்னா எப்ப இங்க தேவை, இங்க தேவை டீம், இங்க தேவை குழு. அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் ஒருத்த கையில எதையும் கொடுத்துட்டு போயிடல. நம்முடைய கத்தோலிக்க சகோதரமார் சொல்லும் போது ராயப்பரை கூப்பிட்டு, ராயப்பரை யாரு, ராயப்பரை யாரு, அவ்வளவு யாரு, சின்ன பண்ண யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம இருக்கிறவங்க சந்தோஷம். ஆனா நல்ல தமிழ் அவங்க எழுதியிருக்காங்க. பேருவை கூப்பிட்டு இந்த சாவி எழுதி வச்சுக்கலாம், சபை உனக்கு தான் சொல்லி போனாங்க. அப்படிலாம் எங்கேயுமே பயிர் பல வித்தியாசமான பார்ப்ப நேரம் இல்லை. பேருக்கு கொடுக்கல, எல்லாரும் கொடுத்து ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து நீங்கள் கூட கொடுத்து போங்கன்னு தான் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அப்போ ஒரு குழுவால் சேர்த்து ஊழியம் செய்யும். சபை என்பது தனி நம்மளுடைய ஊழியம் தான். பலரும் எழுதி செய்வதுனா சபை, அது ஊழியம். அந்த குழு ஊழியத்திலே அந்திரேயா பங்கு வச்சு மிக சிறப்பான ஊழியத்தை செய்யும். அந்திரேயா நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அந்திரேயா பின்பற்ற தகுந்த ஒரு மனுஷன். அப்ப அவரை போல நீங்களாக மாறணும்னா கர்த்தருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் அந்திரேயாவை தேவன் பயன்படுத்தின போல நம்மளையும் ஜோமனமா இல்லை தேவசம் சமயம் இருக்கலாம். முடிஞ்சவங்க எடுத்து கொள்ளுங்க, முடியாதவர்கள் நீங்க அப்படியே உட்கார்ந்து கொள்ளணும். கர்த்தரை பொறுத்த அந்திரேயாவை குறித்து வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அந்திரேயாவுக்கு நல்ல குணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? எது இல்லையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்போம். எது லேசா இருக்கோ அதை அதிகப்படுத்த கர்த்தரை கேட்போம். கர்த்தருக்கு பிரியமாக செய்ய, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய
ஆண்டவரே நான் கேட்கிறோம். யாராவது ஒருத்தர் கர்த்தர் என்னோடு பேசுறாருன்றவங்க சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் சொல்லுங்க.